சமீபத்தில் அப்பா வந்து அங்கே அமெரிக்காவில் யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஸ்தாபனத்திலிருந்து ஒரு அவார்டை பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இன்டர்நேஷ்னல் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட். இந்த அவார்டை கொடுத்தவங்க யாருன்னா என்ஆர்பினா இட் இஸ் த லார்ஜஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிகேட்டர்ஸ். அதாவது அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அமெரிக்காவில். இந்த வருஷம் டெக்ஸஸில் நடந்தது இப்போ சமீபத்தில். அது வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் internationally recognized event dedicated solely to assisting those in the field of Christian communications. The largest gathering of Christian communicators in the world every year. அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிகேட்டர்ஸ் கிறிஸ்தவ செய்தியை எடுத்து பல வழிகள் மூலமாய் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் கிறிஸ்டியன் கம்யூனிகேட்டர்ஸ் இல்லையா? பல விதங்களில் நம்ம ஜனங்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம். இயேசு யார், அவர் செய்த நன்மைகளை ஜனங்களுக்கு வந்து பிரசங்கம் மூலமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சி மூலமாக சொல்லலாம், இன்டர்நெட் சோஷியல் மீடியா மூலமாக சொல்லலாம், மூவிஸ் திரைப்படங்கள் மூலமாக சொல்லலாம், புக்ஸ் மூலமாக சொல்லலாம். எவ்வளோ வழிகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பல விதங்களில் பயன்படுத்தி சொல்லுகிற இந்த பெரிய பெரிய பேச்சாளர்களும் சரி, மூவி மேக்கர்ஸ், சோசன் மூவிலாம் தயாரித்தவங்க, சோசன் சீரீஸ் தயாரித்தவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த மாதிரி கிறிஸ்டியன் கம்யூனிகேட்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு வருஷமும் ஒன்றி கூடி வருகிற இடம் தான் இந்த என்ஆர்பி கன்வென்ஷன், நேஷனல் ரிலிஜியஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் கன்வென்ஷன். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வந்து அந்த கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க அங்கே. அந்த கான்ஃபரன்ஸில் இப்போ இந்த கடந்த வாரம் நடந்து முடிஞ்சது. அதில் வந்து அப்பாவுக்கு இந்த அவார்ட் கொடுக்கப்பட்டது, இன்டர்நேஷ்னல் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒருத்தர் பெரிய மீடியாவின் மூலமாய் சுவிசேஷத்தை மிக சிறந்த விதத்தில் மிக எஃபெக்டிவாய் ஜனங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அங்கீகரிப்பது. ஒருவேளை தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், முக்கால்வாசி பேருக்கு தெரியும், ஆனால் சிலர் தெரியாதவங்க இருப்பாங்க, ஆகவே நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் டிவியை போட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்பா ப்ரோக்ராம் வரும். எங்கேயாவது மூளை முடுக்குக்கு போயிருப்போம், அங்கே சொல்லுவாங்க, பாஸ்டர்வங்க பொதிகை ப்ரோக்ராமை பார்க்குறோம் அப்படின்னு அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க. சின்ன சின்ன இடங்களில், பெரிய பெரிய இடங்களில் பொதிகையில் ஒவ்வொரு நாளும் வந்தது மட்டும் இல்லாமல் காட் டிவி, அதுக்கு முன்னாலே காட் டிவின்ற சேனலில் பல நாட்கள் ஒரு வாரத்தில் அப்பாவுடைய ப்ரோக்ராம் வரும். அது இல்லாமல் இந்தியா டுடேன்ற பெரிய மேஜர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம். ஒரு டைமில் நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா அப்பாவை பார்க்குறது வந்து நல்ல சான்ஸ்ன்ற மாதிரி ப்ரோக்ராம் பார்க்குறது அப்படி இருந்தது. அதன் மூலமாய் கடந்த ஒரு 20 வருஷம் கிட்ட நம்ம டிவியில் 20 வருஷம் டிவியில் போய் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் தொடப்பட்டார்கள். வெறும் இந்த சபை மக்கள் மட்டும் இல்லை, சபையார் நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த சபை வந்து வெறும் நாங்கள் எங்கள் சபை அப்படின்னு இல்லை. நாம இந்த இடத்துலேருந்து, இந்த மேடையிலிருந்து சுவிசேஷம் உலகமெங்கும் செல்லுது. அப்போ அதை 20 வருஷமாக வீடியோ மூலமாக அப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த அங்கே இருக்கிறவங்களாம் கூட இதை பார்த்து அங்கீகரிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சியில் பெருசாக இல்லாததுக்கு காரணம் வந்து இணையதளத்தின் மூலமாக தான். இப்போது அதுதான் ஃபியூச்சர். தொலைக்காட்சி வந்து கடந்த பாஸ்ட், இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து சோஷியல் மீடியா. ஆகவே தான் இப்போ யூடியூப், அப்பா 2 யூடியூப் சேனல் இருக்குது அப்பாவுக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சாம்பி செலதுரை தமிழ், சாம்பி செலதுரை இங்கிலீஷ். இதில் ஒவ்வொரு நாளும் தமிழ் சேனலில் 2 செய்திகள் ரிலீஸ் பண்ணப்படுகிறது. 20 நிமிஷம் செய்தி. அது நீங்கள் கேட்கலன்னா கேட்டு பார்க்கணும். அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த செய்திகள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இங்கிலீஷ் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி ரிலீஸ் பண்ணப்படுகிறது. 100கணக்கான செய்தி ஏற்கனவே அங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால அமெரிக்காவில் இந்த லார்ஜஸ்ட் பாடி ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிகேட்டர்ஸ் அவர்களுடைய இந்த ஊழியத்தை பார்த்து அங்கீகரித்து அது நிமித்தமாக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இப்பொழுது நாம் இந்த குறித்த ஒரு வீடியோ பார்க்கலாம். This year's recipient is Sam P. Chaladurai. Reverend Chaladurai is receiving the International Individual Achievement Award for his influential teaching and unwavering commitment to spreading the gospel in India.
As the senior pastor of Apostolic Fellowship Tabernacle in Chennai, he has transformed countless lives through his in-depth biblical teaching, ministry training, and outreach efforts to the unreached. And accepting his award is Sam P. Chaladurai. Congratulations. இதை ஏன் உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம்னா, டைம் எடுத்து காமிக்கிறோம்னா, ஏன்னா அவங்க ஒரு தனிப்பட்ட விதத்தில் இதை சாதிச்சாங்கன்றது அப்புறம் அப்படி பார்த்தா பத்தாது. ஏன்னா சபையார் நீங்கள் உங்களுக்கு இதில் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை ஒரே ஆள் தேவனே பாருங்க உங்களை நம்மளோட கோத்து விட்டுருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த ஊழியத்துக்கு கொடுத்தவர்கள், வருஷ கணக்காக கொடுத்தவர்கள், ஃபைனான்ஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணவர்கள், பெரிய பங்கு இதில் அவர்களுக்கெல்லாம் உண்டு. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நாம் செஞ்சிருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபையோடு உங்களுடைய சப்போர்ட்டோடு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டது. ஆகவே இந்த சபைக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்த விட நம்முடைய தேவனுக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒரு மனுஷனை வச்சு என்ன செய்ய முடியும்ன்றது தேவன் நிரூபிக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு சபை. தேவனுக்கு பெரிய மெஜாரிட்டிலாம் தேவையே கிடையாது. உலகத்தில் தான் அதை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, மெஜாரிட்டி. நம்ம மெஜாரிட்டி இல்லையா, நம்ம மைனாரிட்டி. அதெல்லாம் உப்பு எப்போவுமே மைனாரிட்டி தான். கொஞ்சம் உப்பு போட்டாலே எல்லாமே நல்லா ஆகிடும் இல்லையா? நாம் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். தேவனுக்கு மெஜாரிட்டியும் தேவையில்ல, பெரிய கூட்டமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஒரே மனுஷன் அவரை நம்பினால் ஒரு சபை உலகத்தையே கலக்கலாம். அதுதான் that is what is possible with our God. அதற்காக தான் இதை காண்பிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் காண்பிக்கிறப்போ நீங்கள் இன்ஸ்பயர் ஆவீங்க என்பதற்காக, நீங்கள் ஊக்கம் அடைவாங்க. அப்போ இங்கே இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நிச்சயமா எனக்கு செஞ்ச தேவன், என்னை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். உங்களையும் கொண்டு உலக அளவில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியவர். சில பிரசங்கியார்கள், வருங்காலத்து பிரசங்கியார்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். இப்போ சில நேரம் இதெல்லாம் அறியாததுனால தான் நாம் அப்படியே ஒரு வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இல்லாததுனால, தேவன் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் உணராததுனால, கற்றுக்கொள்ளாததுனால, அறியாததுனால அப்படியே வி செட்டில் ஃபார் லெஸ். நான் இவ்வளோதான், இந்த ஊரில் இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும், நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன இது அப்படின்னு. அப்பா எப்படி தொடங்கினாங்க தெரியுமா உங்களுக்கு? குடிசையில் தொடங்கினாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பு இருக்குது. அப்படி தொடங்கலையே அவங்க, குடிசையில் தொடங்கினாங்க. ஃபேன் கூட இல்லை. 40 வருஷம் முன்னால் அந்த பழைய இடத்துல கல்றையில். அப்போ சின்ன விதத்தில் தொடங்குறதுனால ஒன்றும் பெருசாக வராதுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படிதான் தேவன் தொடங்குறார். கடுகு அளவு சின்ன விதத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, சின்ன விதத்தில் தொடங்கினாலே போதும், தேவன் உங்களை ரொம்ப தூரமாய் கொண்டு போவார். நீங்கள் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும், நம்புங்க. எனிவே, நீங்கள் சபையார், உங்களுக்கு இதில் பெரிய பங்கு உண்டு.